விசாரணை நடத்தி உண்மையை உறுதி செய்திருக்கிறோம். எப்படா லட்சுமணன் எஸ்பி ஆனாரு? எப்ப ஐபிஎஸ் படிச்சாரு அவரு? டாக்டர் தொழில் விட்டு எப்ப எஸ்பி ஆனாரு? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் திமுக எம்எல்ஏவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். எந்த உண்மையும் இல்லை என்று முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை உறுதி செய்திருக்கிறோம். எப்படா லட்சுமணன் எஸ்பி ஆனாரு? எப்ப ஐபிஎஸ் படிச்சாரு அவரு? டாக்டர் தொழில் விட்டு எப்ப எஸ்பி ஆனாரு? இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க விசாரணை செய்வதற்கு? திமுக யார் அதிகாரம் கூட? நீங்க ஆளும் தமிழ்நாட்டையும் ஆளலாம், இந்தியா கூட ஆளலாம். ஒரு குற்ற செயல் நடந்தால் அந்த குற்றத்தை விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு? காவல்துறைக்கு. அதுவும் உயர் அதிகாரி கூட கிடையாது. ஒரு பகுதியிலே இப்ப இந்த விழுப்புரம் நகரத்துல இந்த இடத்துல இந்த வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்றம் நடக்குதுன்னா அங்க இருக்கிற எஸ்ஐயோ இல்ல இன்ஸ்பெக்டரோ இல்ல அதுக்கு யார் அந்த சட்டத்தின் வகுத்திருக்கிறாங்களோ அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். எஸ்பிக்கும் கிடையாது, டிஐஜிக்கும் கிடையாது. அவங்க தான் அந்த குற்றத்தை விசாரிக்க முடியும். அப்படி இருக்கின்ற போது மிக கொடூரமான குற்றம் இது. ஒரு கற்பழிப்பு என்பது ஒரு கொடூரமான குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம். அந்த குற்ற செயலில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இந்த விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்க பெண்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த லட்சுமணனுக்கு படித்தவர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள், முதியோர்கள், பெண்களும் இந்த லட்சுமணன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லட்சுமணன் இன்றைக்கு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட, கற்பழிப்பு குற்றம் சாட்டப்பட்ட இந்த பாஸ்கரனுக்கு ஆதரவாக இது அவதூறாக பரப்புகிறார்கள், பொய்யாக பரப்புகிறார்கள். இதை நான் முழுமையாக நான் விசாரித்து விட்டேன். யாரு இவர்? நான் லட்சுமணனாகிய நான், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராகிய நான், திமுக மத்திய மாவட்ட செயலராகிய நான், லட்சுமணன் நான் முழுமையாக விசாரித்ததிலே இது உண்மை அல்ல என்று தெரிந்து உள்ளது. அப்ப இனிமேல் எல்லா கேஸும் அவரே விசாரிப்பார்ப்பா. புதிய எஸ்பி வந்துக்கிறார், புதிய இன்ஸ்பெக்டர். இனிமேல் விழுப்புரம் நகரத்தில் கட்ட பஞ்சாயத்து இருக்காது, ரவுடிசம் இருக்காது, கஞ்சா இருக்காது, போதை இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையா கொடுத்துருவார் லட்சுமணன். இனிமேல் எல்லாம் நடக்கும். ஸ்ட்ரிக்டான ஆபீசர் வந்துருக்கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.